இங்க வந்தா சீக்கிரம் குணமாயிடணும், அவ்வளவுதான். இதுதான் இங்க ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அதுதாங்க. சும்மா வருஷக்கணக்கா நம்ம மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இப்போ ஜீவ சமாதி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் போயிருக்கோம். இந்த ஜீவ சமாதினா என்ன? அது என்ன ஸ்பெஷல் மேம், சொல்லுங்க. சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். மனிதர்களை விட நிறைய ஆற்றல், தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பொருளை எப்படி போய் நம்ம அடையலாம், அது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையில இருக்கும். இப்ப அததான் மேம் நான் சொன்னேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நீங்க மருந்து தயாரிக்கிறீங்க. சித்தர்கள் கிட்ட சொல்லி இவங்க இந்த பேரு இருக்கு, இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற பர்மிஷனோட தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் நான் இப்ப சொன்னேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்தாங்க பேசிட்டு இருக்கேன். நான் நிறைய வீடியோலையும் சொல்கிறது அதுதாங்க. இங்கே வந்து ₹1 காயின் எடுத்து உங்களுக்காக முடிஞ்சு வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக குணமாகி சந்தோஷமாக இனிமே எனக்கு வியாதியே இல்லை, அப்படி வியாதிக்கே ஒரு குட் பை சொல்லிட்டு போனோன்னு வாங்க எங்கள் மேம். இங்கே வந்தால் சீக்கிரம் குணமாயிடணும், அவ்வளோதான். இதுதான் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அதுதாங்க. சும்மா வருஷக்கணக்காக நம்ம மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அது ஒரு பிரச்சனை. இங்கே வந்து உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறப்பவே வந்து சித்தர்கள்கிட்ட வழிபாடு பண்ணி அவங்க அதாவது இங்கே வந்து எப்படின்னா, எங்கள் மேம் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு தான் இங்கே வந்து மருந்தே தயாரிக்கிறாங்க. இங்கே பிரம்மாண்டமாக பூஜை பண்ணி உங்களுக்கான மருந்து சும்மா சாதாரண நாளில் செய்கிறது இல்லைங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சு உங்களுக்கான வியாதிக்கு என்ன மருந்துன்றதையும் கேட்டு சித்தர்களோட பர்மிஷனோட அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான், உங்கள் பேர் சொல்லி தான் சித்தர்கள்கிட்டேருந்து மருந்து சோப்பாட்ட கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நான் ஒரு நாளும் சொல்கிறது, சித்தர்கள் வாழ்ந்த அதே பூமியில் நாமளும் வாழ்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுப்பனங்க. எவ்வளோ சித்தர்கள் ஜீவ சமாதி ஆயிருக்காங்க. அவங்களுடைய மண்ணில் அவங்க ஜீவ சமாதி ஆன இடத்துல இதே பூமியில் நாமளும் இருக்கோன்றதே பெரிய ஒரு பிராப்தம், பெரிய வரப்பிரசாதங்க. அதுதான் நம்மெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ வந்து மேம் கிட்ட இந்த ஜீவ சமாதி அப்படின்னா என்ன, அந்த ஜீவ சமாதிக்கான வழிமுறைகள், எதனால நம்ம போனால் அது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஜீவ சமாதி கிட்ட போனால் தீரும் அப்படிங்கிறதையும் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, அவங்களே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். இப்போ அதை தான் மேம் நான் சொன்னேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நீங்கள் மருந்து தயாரிக்கிறீங்க. சித்தர்கள்கிட்ட சொல்லி இவங்க இந்த பேரு இருக்கு, இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற பர்மிஷனோட தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் நிறைய பேரை உங்களுக்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் இன்னைக்கு குணமாயிட்டேன், நல்லா இருக்கேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கிட்னி பேஷண்ட்டில் ரொம்ப ஒரு பிரச்சனையில் தான் வந்தார். இன்னைக்கு அவர் நல்லா இருக்கேன், நான் அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஹாப்பி மேம், இல்லையா? கண்டிப்பா. நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறோம், ஃபெயிலியர் ஆகலைல்ல, சக்ஸஸ் ஆகி நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்றது சந்தோஷம். அந்த மாதிரி நிறைய பேரும் வந்து தெரியாமல் இருப்பாங்க. அதனால தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு வாங்க, எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்றது. நல்லா இருக்கணும் மேம், எல்லாருமே இல்லையா? நல்லா இருக்கணும். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அதான் சொல்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது நீங்க என்கிட்ட சொல்றத நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் மேம். இப்போ ஜீவ சமாதி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் போயிருக்கோம். இந்த ஜீவ சமாதினா என்ன, அது என்ன ஸ்பெஷல் மேம், சொல்லுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு சாதாரணமான ஒரு பூத உடல், நம்ம வந்து கடவுளுக்கு நிகராலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆமா, சாதாரண ஒரு மனுஷன். நமக்குமே வந்து மனசுல ஒரு சோர்வு, உடல்ல நோய்கள் எல்லாமே வரும். இதை எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னா நம்ம மன நிம்மதி ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்றது சித்தர்கள் வாக்கு. அப்போ நீங்க மனச கோயிலாக வச்சு உள்ள இறைவனை, உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பத்திரமா பார்த்துக்கோ. இறைவன் இருக்கக்கூடிய உடல் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். உடலே ஆலயம் இல்லையா? அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உடலுக்கு அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு.
ஆமா மேம். அப்போ சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது. சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். மனிதர்களை விட நிறைய ஆற்றல், தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பொருளை எப்படி போய் நம்ம அடையலாம், அது மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையில இருக்கும். பார்க்கும்போது சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இறைவன் எப்போதுமே இருந்துட்டு மெய்ப்பொருளாகிய இறைவனை எப்படி போய் நம்ம அடைவது மட்டும்தான் அவர்களுடைய பிறப்பின் நோக்கமாகவே இருக்கும். சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவோம், நிறைய ஆசைகள் இருக்கும், தீய எண்ணங்கள் நிறைய இருக்கும். கோபம் வர்றது, பொறாமை குணம் இருக்கிறது, பயம், பதட்டம், இது இப்படி பண்ணலாமா, அது பண்ணலாமா, அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆமா. ஆனா சித்தர்கள் சொல்லும்போது மனதை எப்பொழுதுமே இறைநிலையை நோக்கி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த விதமான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா இருக்காது. சித்தர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையும் அவங்களுக்கு இருக்காது. எப்பொழுதுமே மெய்ப்பொருளை தேடி நம்ம போயிட்டே இருக்கிறதுனால அவர்கள் பக்கத்துல போகும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஆமா மேம். கண்டிப்பா. நிறைய செய்வாங்க, இப்படிதான் சாதாரணமா போவாங்க. நிறைய நோய் தீர்த்த சித்தர்கள் ஏராளம். ஆமா. நம்ம கூடயே இருந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைஞ்சவங்க. அதனாலதான் இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றது சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எடுக்கிறதுக்கே ஒரு பிராப்தம் வேணும்னு. கண்டிப்பா மேம். கண்டிப்பா. அப்போ அந்த இறைநிலை சில நோய்கள் இன்னும் தீரலை அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவம் நீங்க எடுத்தீங்கன்னா அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடையாது. உலகமே வந்து இந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம். ஆமா. எல்லாத்துக்கும் சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்குன்றது இப்ப மக்கள் எல்லாருமே நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கோம். இது அன்றைக்கே பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் தோன்றும் போதே சிவபெருமான் சித்தர்கள் வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி வாழ்ந்த சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு நம்ம வழிபடும் போது என்ன நடக்குது, ஜீவ சமாதினா என்ன, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் சித்தர்கள் இருக்கிற அந்த ஜீவ சமாதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம். ஆலயங்களை விட ஜீவ சமாதியோடு இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய கோயில்கள்ல சித்தர்கள் அப்படியே ஜீவ சமாதியோடய இருப்பாங்க. இப்போ பழனியில பாத்தீங்கன்னா போகர் சித்தர் இருப்பாங்க, கனகம்பட்டி ஐயா இருக்காரு. இப்போ இந்த இடத்துக்கெல்லாம் ஆலயத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்குது. ஸ்ரீரங்கம் கோயில ராமானுஜர் சன்னதி இருக்கு, இன்னுமே யாருக்கும் தெரியாது. அங்க போயிட்டு கண்டிப்பா போயிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ தஞ்சை பெரிய கோயிலும் பார்த்தீங்கன்னா கரூரார் சித்தர் இருக்காரு. ஸோ இதுவுமே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் சென்னையில அவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்கே. சென்னை சுத்தி சென்னை மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதிகள் நம்ம சென்னையில இருக்கு. திருவெற்றியூர் போனீங்கன்னா பட்டினத்தாறு ஜீவ சமாதி சுத்தி எக்கச்சக்கம் ஜீவ சமாதி லைனா இருக்கு, அவ்வளோ இருக்கு. நம்ம திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகளை பத்தி பேசியிருக்கோம். சக்கரையம்மா பெண் சித்தர் அவங்க திருவான்மியூர்ல இருக்காங்க. சக்கரையம்மா ஜீவ சமாதி இருக்கு. பழனி சித்தர் மாயம்மா சாமிகள் இருக்காங்க. கடலுக்குள்ளே போயிட்டு 2-3 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. உள்ள மூழ்கினவங்க நம்ம சாதாரண மனிதர்கள் தான் ஐயோ அங்க போனா நமக்கு பயம். சித்தர்கள் இறைநிலையை எப்போதுமே மனசுல வச்சிருக்கவங்க. அவங்களுக்கு நீர் நெருப்பு இது எதுவுமே தெரியாது. இறைவனை நினைச்சு அவங்க பாட்டு வாழ்ந்துவாங்க. ஸோ அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாதாரண நமக்கு தெரியாது நம்ம எப்போ இறக்க போறோம் அப்படின்லாம். சித்தர்களுக்கு முன்கூட்டியே இது தெரிஞ்சிடும். இந்த நாள், இந்த நேரம், இந்த நட்சத்திரத்துல நம்ம ஜீவ சமாதி அதாவது உயிர் இறைவனை போய் அடைய போகுது அப்படின்ட்டு. நார்மலா ஒரு மனிதன் இறக்குறாங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துல உடல்ல நிறைய மாற்றம் நடந்துரும். ஸோ கை கால்கள் எல்லாமே விரைத்து போயிடும். உடல் வந்து வெப்பம் இல்லாம சில்லுன்னு போறது, துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளுக்கு மேல இருக்கவே முடியாது. ஆனா சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி உடல் அப்படியே இருக்கும். அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வராது. எப்போதும் மனிதர்கள் இருக்கிற மாதிரியே மெல்லிய ஒரு ஜீவ ஓட்டம் உடல்ல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம உயிர் வந்து நவத்வாரங்கள் வழியாக வெளியேறுதுன்னா சஹஸ்ர சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, உச்சந்தலை வழியாக தான் ஜீவ சமாதி அடையக்கூடிய நம்ம சித்தர்களுக்கு உயிர் இறைநிலையை அடையுது. அப்போ மெல்லிய ஒரு உயிரோட்டம் உடல்ல இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை நாட்கள் ஆனாலும் நம்ம ஜீவ சமாதி அடைந்தவர்களுடைய உடல் அப்படியே இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் கைகூடி வந்தது. திடீர்னு அணு மாதிரி ஆயிடுவாங்க, திடீர்னு மலை அளவுக்கு ஆயிடுவாங்க. ஒவ்வொரு கோள்கள் விட்டு கோள்கள் சித்தர்கள் போவாங்க. அவ்வளோ மருந்துகள் செஞ்சாங்க. ஜோதிடத்துல இருந்து மருத்துவத்துல இருந்து எல்லாமே நமக்கு யோகத்துல இருந்து சொல்லி கொடுத்த சித்தர்கள் சமாதி அடைந்த அந்த இடத்திற்கு நம்ம போகும்பொழுது அந்த சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
நம்ம ஜீவ சமாதிக்கு போகும்போது எனக்கு அப்படியே படபடன்னு போகிறது, உட்காந்துட்டு சொல்லிட்டாங்க ஜீவ சமாதிக்கு போக சொல்லிட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், அப்படி கிடையாது. நீங்கள் உள்ள கால் வச்சுட்டிங்கனாவே உங்கள் மனசு தூய்மையாக மாறிடும். எதுவுமே கேட்க தோணாது. ஆமாம். பேச்சே வராது. ஆமாம். உட்கார்ந்துட்டீங்க பௌர்ணமி அன்றைக்கு ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கோ சித்தர்களோட ஜீவ சமாதிக்கோ போய் உட்கார்ந்து ஒரு சின்ன செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து தியானத்துல உட்காந்துருங்க. இது வேணும் அது வேணும்னு கிடையாது. மனசை அமைதிப்படுத்திட்டு உட்காருங்க. உங்களுக்கு தானா கிடைக்கும். ஏன்னா உங்களை அங்க வர வச்சதே சித்தர்கள் தான். அவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன நோய் உங்களுக்கு குணமாகணும், எந்த நேரத்தில் உங்களுக்கு எது வேணும், என்ன இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எது உனக்கு வேணுமோ அது உன் கூட இருக்கும். எது உனக்கு தேவையிலையோ இறைவன் கரெக்டா அந்த டைம் பார்த்து உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுருவார். கண்டிப்பா உனக்கு நீங்க மனசு தூய்மையா வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். வள்ளற் பெருமான் சொல்லியிருப்பாங்க. இதுல அவர் பாத்தீங்கன்னா ஒளி உடலாக மாறி இருப்பார். இப்போ ஜீவ சமாதியிலே பாத்தீங்கன்னா ஜலசமாதி ஒண்ணு இருக்கு. அதாவது உடலை, நம்மளுடைய இந்த பூத உடலை நீரோடு கலந்து அப்படி ஜீவ சமாதி அடையிறது ஒரு வகை. நார்மலா இருக்கக்கூடிய ஜீவ சமாதின்னு சொல்றது நம்ம இருந்துகிட்டே இருப்போம், கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே இறைநிலையை அடையிறது. இந்த ஒளி உடல் அப்படின்னு சொல்றது காணாமலே போயிடும், ஒளியோடு சேர்ந்து அப்படி தீபம் மாதிரி மறைய. வள்ளலாரெல்லாம் அப்படித்தானே போனார் இல்லையா? வள்ளலார் ஐயா போனது இதுதான், ஜீவ அப்படியே ஒளி உடலாக போனது. அவர் சொன்னது இந்த ஜீவ காருண்யம் தான் முக்கியமா சொல்றாரு. பசியோட யாரையும் விடாதே. பசியோட யாருன்னா இருக்காங்களா, உணவு வாங்கி கொடு, அதுவே உனக்கு பெரிய ஒரு புண்ணியம். ஸோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒவ்வொரு சித்தர்களும் நமக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்மளும் இறைநிலையை சீக்கிரமா, ஏன்னா பிறவி எடுத்தது அதுதானே. ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல நிறைய கர்ம வினைகள் இருக்கும். அது இந்த பிறவிலே நம்ம தீர்க்கணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு நல்லது செய்யறது, ஜீவகாருண்யம் செய்யறது, நம்ம ஜீவ சமாதிக்கு போயிட்டு அந்த பவர் நமக்குள்ள எடுக்கும்பொழுது நம்ம மைண்டே கண்டிப்பா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய இந்த ஆக்னா சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மாஸ்டர் கிளாண்ட், பீனியல் கிளாண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது நல்ல உயிர் பெற ஆரம்பிச்சு சாதாரண ஒரு மனிதனா இருந்த நம்ம இறைத்தன்மை நிறைந்த ஒரு தன்மை நமக்குள்ள வருது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது, பேசுறது எல்லாமே நல்ல ஒரு சொற்களாக இருக்கு, எண்ணங்கள் தூய்மையாக இருக்குன்னா நோயும் நமக்கு வராது, கண்டிப்பா வர. இதனால சொன்ன பௌர்ணமி அன்றைக்கு நீங்க இந்த குரு பூஜைலாம் நிறைய இடங்கள்ல நடக்கும். ஒவ்வொரு சித்தர் ஜீவ சமாதியிலும் குரு பூஜை சிறப்பாக நடக்கும். பர்த்டே தான் குரு பூஜை. அதேதான், குரு பூஜை அன்னைக்கு போய் கலந்துக்கோங்க, அங்கே கொடுக்குற பிரசாதம் எடுத்துக்கோங்க, மனமும் உடலும் தூய்மையாக அமைதி பெறும். ஸோ நமக்கு அந்த நெகட்டிவிட்டி இருக்காது. மெயினாக நான் சொல்கிறது தான், நோய்க்கு காரணமே மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ அது எதுவுமே இல்லாமல் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம பூமியில் வாழ்ந்த சித்த புருஷர்கள் அவர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க, ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி மேம். என்ன முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு யோசிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, டைம் இல்ல. அடுத்தடுத்த பதிவுல நம்ம பேசலாம். ஒவ்வொரு சித்தர் ஜீவ சமாதியும் எந்த நட்சத்திரம் எப்போ போகணும், அடுத்தடுத்த பதிவுகள் நிறைய பேசலாம் மேம். ஏன்னா நிறைய பேர் சித்தர்கள் பத்தி என்னன்னு தெரியாம இருக்காங்க நிறைய பேரு. ஜீவ சமாதினா என்ன தெரியும், கர்மாவை நம்ம எந்த ஜென்மத்துல போக்க போறோம் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி கர்மாவை போக்கணும்னா போங்க, பௌர்ணமி அன்னைக்கு போய் சித்தர்கள் காலில் போய் விழுந்துட்டீங்கன்னா இதே ஜென்மத்திலே உங்களுக்கு கர்மாவும் ஒழிஞ்சிடும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஒரு பிரகாசமா மெயினா ஆரோக்கியமா இருக்கிறேன்னே ஆரோக்கியத்தை கொடுன்னு போய் வேண்டிக்கோங்க. அதுதானே மேம் மெயின். சொத்து சுகம்லாம் கூட நம்ம நல்லா இருந்தா சம்பாரிச்சிடலாம். அதனாலதான் எங்க மேம் சொல்றது, வந்தீங்கன்னா ஆரோக்கியமா ஆக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த இடம். சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொன்ன மருந்துகளை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவுதான் சொல்றது, நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இவ்வளவுதாங்க விஷயம். ஜீவ சமாதிகளுக்கு போங்க, ஆரோக்கியமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, சித்தர்கள் காலை பிடிச்சிக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி எங்க நித்யா மேம் சொன்னாங்களே, ஒரு சொம்புல தண்ணியை வச்சுக்கிட்டு போய் ஜீவ சமாதிக்கிட்ட உட்காருங்க, உங்க பிரார்த்தனையை கொடுங்க. ஆரோக்கியமா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளோ பணம் வேணும், வீடு கார் வேணும்னு கேட்காதீங்க. முதல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு செல்வ செழிப்பெல்லாம் தேடி நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, என்ன பிரச்சனைனாலும் சித்தர்கள் சொன்ன மருந்து தான் உங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நித்யா மேமோட வேண்டுதல். வாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை இங்கே வர முடியலன்னா தாம்பரம் சைடில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேயும் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட், இந்த நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயே பார்த்துக்கலாம். நன்றி.